அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பானு ட்ரெடிஷன் சேனலில் விட்டமின் சத்துக்கள் நிறைந்த நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்கிறேங்க. நெல்லிக்காய் நல்லா பெருசாக இருக்கிறதுனால நான் 4 எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் இந்த 2 சேர்த்தே எடுத்துக்கோங்க. 6 நெல்லிக்காய் கூட எடுத்துக்கலாம். மஞ்சள் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3, இஞ்சி ஒரு பெரிய துண்டு, லெமன் 1, பெருங்காயம் சிறிதளவு. அடுத்து தாளிக்கிறதுக்கு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, 1 ஸ்பூனு வெள்ளை எள்ளு, 3 ஸ்பூனு உடைச்ச வேர்க்கடலை. சாதம் ஒரு 3 பேர்த்துக்கு தேவையான அளவு, 3 to 4 பேர் சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நெல்லிக்காவை இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. பாருங்க 4 நெல்லிக்காயிலே எவ்வளோ கிடச்சிருக்குன்னு. இஞ்சியையும் இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கிறேன். அடுத்து பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இஞ்சியை சேர்த்திக்கிறேன். அதுக்கு இஞ்சிக்கு பிறகு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். அடுத்து வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இந்த நெல்லிக்காயில் உள்ள விட்டமின் சத்துக்களோட நம்மளுக்கு இந்த வேர்க்கடலை எள்ளெல்லாம் சேரையில் நம்மளுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இந்த சாப்பாடு. வேர்க்கடையில் புரதம் அதிகமாக இருக்குது. எள்ளில் வந்து கால்சியம் நிறையா இருக்குது. இரும்பு சத்தும் இருக்கிறதுனால எல்லா வித சத்துக்களும் நம்ம உடம்புல சேரும். இப்போ வந்து நான் மஞ்சளையும் உப்பையும் சேர்த்துக்கிறேன். கடைசியாக பெருங்காயத்தையும் சேர்த்துறேன். எண்ணெயிலே சேர்த்துடணும் இதெல்லாம். அடுத்து நெல்லிக்காய், துருவின நெல்லிக்காவை நீங்கள் போட்டுருங்க. நெல்லிக்காய் போட்ட பிறகு ரொம்ப நேரம் வதக்க வேணாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். நெல்லிக்காயில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க. இது பர்டிகுலராக இது சுகர் பேஷண்ட்டில் உடம்புல உள்ள சுகர் அளவை கண்ட்ரோலில் வைக்குது. ரத்த அழுத்தத்தையும் உயர் ரத்த அழுத்தத்தையும் குறைக்குது. செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நெல்லிக்காய் சீசன் நல்லா கிடைக்கிறதுனால, சம்மர் சீசன்னால் நீங்கள் அடிக்கடி நெல்லிக்காய் உடம்புல சேர்த்துக்கணும். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இந்த நெல்லிக்காய் நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. நெல்லிக்காயோட நம்ம இஞ்சியும் கண்டிப்பாக சேர்க்கணும். இஞ்சி நெல்லிக்காய் எந்த பொருளில் நெல்லிக்காய் சேர்த்தாலும் நம்ம இஞ்சி சேர்க்கையில் அதோட பலன்கள் பூரா முழுசாக நம்ம உடம்புல சேரும். இப்போ ஜூஸ் போட்டால் கூட அதில் ஒரு துண்டு இஞ்சி நம்ம சேர்த்துக்கணும். நல்லா ஆயிடுச்சுங்க. இப்போ இதோட சாதத்தை நம்ம கிளறிடலாம், போட்டுடலாம். கடைசியாக தான் நம்ம லெமன் புளியணும். அப்படியே அடியிலேருந்து நல்லா உடையாம திருப்பி விட்டுருங்க. பாருங்க சாதம் நல்லா நெல்லிக்காய் இதோட சேர்ந்து பரன்னு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக தான் லெமன் சேர்த்துக்கணும். இது நெல்லிக்காயிலே புளிப்பு சுவையும் துவர்ப்பும் இருக்கும். நம்மளுக்கு இந்த கொஞ்சம் லைட்டாக சேர்த்தா போதும். பாருங்கள் லெமன் புளிஞ்சிருக்கேன். லேசாக நான் 4-5 சொட்டு விட்டுக்கிறேன்.
மிகவும் சுவையான நெல்லிக்காய் சாதம் தயாராகிடுச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த நெல்லிக்காய் சாதம் அனைத்து வயதினருக்கும் ஏற்ற சுவையான மதிய உணவு. நீங்களும் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.